வணக்கம் மக்களே. இங்கிலாந்துக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டியை இந்தியா சூப்பராக விளாண்டு ட்ரா பண்ணியிருப்பாங்க. 0 ரன்னுக்கு 2 விக்கெட் அப்படின்ற நிலையிலிருந்து 140 வரை கிட்டத்தட்ட 140 ஓவர்கள் நிலைத்து நின்று இந்தியா அந்த மேட்ச் விளையாடி ட்ரா பண்ணியிருப்பாங்க. பென் ஸ்டோக் வந்து எப்பா மேட்ச் ட்ரா பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு நம்ம இந்திய வரட்டில் கேட்டோம். இல்லை முடியாது அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் மேட்சை வந்து கடைசி வரைக்கும் விளாண்டு தான் முடிப்போம் அப்படின்னு சொல்லி முடிக்கிற அளவுக்கு நம்ம இந்திய வீரர்கள் சூப்பராக விளாண்டுருப்பாங்க. முதல் ஓவரில் 2 விக்கெட் இழந்து எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க இது அவ்வளோதான் இந்தியா இந்த மேட்ச் தோற்றுறப்ப நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இல்லை, சுப்மன் கில்லும் கேஎல் ராகுலும் இந்தியா சரிவிலேருந்து மீட்டாலும் வாஷிங்டன் சுந்தரும் ரவீந்திர ஜடேஜாவும் இந்திய கரையை சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரவீந்திர ஜடேஜா பற்றி சொல்லும்போது இந்த டெஸ்ட் சீரியஸில் முழுக்க அவருடைய ஆதிக்கம் நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அவர் ஒரு தூணு மாதிரி கடைசி கட்டத்தில் ஒரு தூணு மாதிரி நின்று இந்தியாவை சரிவிலேருந்து மீட்டிருப்பார். எப்பா ஜடேஜா, நீ வந்து போர் வீரன், நீ சுற்றுறது பேட்டு கிடையாது, அது வந்து வாள். உங்களோட நம்ம இந்திய வீரர்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.